ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முசிசம். நம்ம இன்னைக்கு ஊர் சுத்த போகிற பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வால்பாறை தான். ஆமாங்க, செவன்த் ஹெவன், அதாவது 7வது சொர்க்கம்னு அழைக்கப்படுற வால்பாறை தான் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எப்பயும் போல் நம்ம ட்ரிப்பை ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறனால உடுமலைப்பேட்டை தாண்டி தான் வால்பாறை போய் ஆகணும். அதனால ஏர்லி மார்னிங்காக உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கேருந்து நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் வால்பாறை போகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பொள்ளாச்சியை டச் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம முக்கோணம், எல்லாருக்கும் தெரியலையா, உடுமலைப்பேட்டை பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த முக்கோணம். ஸோ அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நேராக ஆனமலை ரோடு வழியாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட முடியும். அதனால் நம்ம அந்த ரூட் எடுத்து போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் அங்கேருந்து போனோம் அப்படின்னா இந்த சுங்கம் வரும். ஸோ இந்த சுங்கத்தில் 4 ரோடு இருக்கும். அதுலேயே நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ பொள்ளாச்சி டு ஆலியாறு வால்பாறை அந்த ரோடு நம்ம ரீச் பண்ணிட முடியும். அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுலேயும் ஏர்லி மார்னிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம போக போகிறோம். அந்த ரோட்டில் நாம் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வரோம், அதாவது கோயம்புத்தூர் மற்ற பக்கத்தில் இருந்து வரோம் அப்படின்னா ஸோ பொள்ளாச்சி தான் நம்ம வால்பாறைக்கு போக முடியும். அப்படி நம்ம பொள்ளாச்சியிலேருந்து இந்த வால்பாறைக்கு போகிறப்பையும் இந்த ரூட் வழியாக தான் நம்ம வருவோம். அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சுங்கத்தில் ஜாயின் பண்ண இல்லையா, நம்ம ஆனமலை ரோட்டில் அது தாண்டி அந்த வழியாக தான் நம்ம நேராக வருவோம். நம்ம வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழேயே இருக்கிற இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா ஆழியாறு டேம். ஸோ அது நம்ம சேனலில் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நம்ம போட்டிருப்போம் அதோட வீடியோஸும். ஸோ அது பார்க்கல அப்படின்னா பார்த்துக்குங்க, நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது. வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது தாண்டி தான் நம்ம வால்பாறைக்கு போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆழியார் டேம் வால்பாறை மலைகளோட அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஆழியார் 2 கிலோமீட்டர், வால்பாறை 44 கிலோமீட்டர் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆழியாறு டேமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி எல்லாமே சொல்லிட்டு நல்லா விசிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. வால்பாறை நீங்கள் 2 நாள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளானில் ஆழியார் டேமும் இன்க்ளூட் பண்ணிடுங்க. இங்கே ஆழியார் டேம் மட்டும் இருக்கா அப்படின்னா இல்லை, பக்கத்தில் மங்கி ஃபால்ஸ் இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. இது எல்லாமே நம்ம சேனலில் போடப்பட்ட ஆழியார் பார்ட் 1 பார்ட் 2 2 இதுலேயும் போட்டிருக்கிறோம். அதை பார்த்துக்குங்க. நம்ம அந்த ஆழியார் டேம் இப்போ ரீச் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் அந்த டேமோட ஷட்டர் இருக்கிற வியூ. ஸோ இப்படி தான் நம்ம போக போகிறோம். கண்டிப்பாக நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் 2 நாள் வால்பாறை ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் இந்த டேமுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த டேம்லேயே கீழே அழகான பார்க்லாம் இருக்கும். ஸோ அங்கே ப்ளே பண்ணுறக்கோ, குழந்தைகள் விளையாடுறக்கோ ஏரியாஸ் நிறையவே இருக்கும். அது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இங்கே. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இதுதாங்க டேமோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதையே தாண்டி வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே இந்த வால்பாறை பஸ் ஸ்டாப் வரும். ஸோ இது பார்த்துக்கிங்க, பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா இங்கே இறங்கி இங்கேருந்து எகெயின் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்குங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆழியார் அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவு திருக்கோயில் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே அங்கே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னாவே அந்த யோகா பண்ணுறது அந்த மாதிரி அங்கே எல்லாமே இருக்கும், சொல்லித்தரது. அது உங்களுக்கு தெரியலையா? ஸோ அந்த மாதிரியான இடம் அறிவு திருக்கோயில். அண்ட் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்தோம் அப்படின்னா இந்த கேட் ரீச் பண்ணிடலாம். இது ஃபாரஸ்ட் கேட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கும். அது ரொம்பவே அருமையாக இருக்கும். நமக்கு அந்த ஃபாரஸ்ட் கேட்டில் தலைக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் 2 வீலருக்கு 20 ரூபா. அண்ட் அதே மாதிரி தான் காரு இல்லை பஸ்ஸு அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கேட்டில் நம்ம பாஸ் வாங்கிட்டு உள்ளே வரோம் அப்படிங்கிறப்ப வியூ சூப்பராக இருக்கும். நம்ம ஆழியார் டேமை ஒட்டியே அப்படியே மலையில் ஏறுற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம இந்த வால்பாறை ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வியூஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் இங்கே. அது கூடவே இந்த ரீஜியனில் காண்டூர் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கெனால் இருக்குது. அதுவுமே உங்களால் இந்த மலை ஏறுறப்ப பார்க்க முடியும். ஸோ அதுவும் பார்க்கலாம். அண்ட் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆழியார் டேமோட அந்த பின்னாடி வியூ சூப்பராக நம்மளால் பார்க்க முடியும். ஏர்லி மார்னிங் அந்த வியூ பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. அங்கே நம்ம போன டைமே ரொம்ப ஏர்லியாக பண்ணியிருந்தோம். அப்போவே அங்கே போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க.
ஸோ அது வந்து பார்க்குறக்கு நல்லாவே இருந்துச்சு. அதையே தாண்டி வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு நம்ம இந்த மங்கி ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணிடுவோம். மங்கி ஃபால்ஸ்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மங்கி நிறைய இருக்கும். குரங்கு எல்லாமே வந்து நீங்கள் ரோட்லேயே பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த மங்கி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். ஸோ இதை வந்து கவி அருவி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறது இது மங்கி ஃபால்ஸாக தாங்க. இப்போ தான் வந்து பேர் மாற்றிருக்காங்களே என்னவோ கவி அருவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்குலாம் வந்து மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாபகம் இருக்குது. போகிற வழியிலே நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன ஃபால்ஸ் அங்கங்கே பார்ப்பீங்க. நல்ல சீசன் எது வால்பாறைக்கு விசிட் பண்ணுறது அப்படின்னா என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெய்னி சீசனில், அதாவது மழை வர டயத்தில் மழை வராத அன்னைக்கு பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வால்பாறை சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன ஓடை, சின்ன சின்ன அருவி இதெல்லாமே வந்து பார்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். ஸோ அது பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வால்பாறை ஹில்ஸில் நம்ம ஏறுறோம் அப்படின்னா மொத்தம் 40 கொண்ட ஊசி வளைவு ஹேர்பின் பென்ஸ் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போவோம். ஒவ்வொரு பெண்டுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு அனிமல் நேம், அதாவது ஒவ்வொரு பேர்டு, ஒவ்வொரு அனிமல் அந்த மாதிரி அதோட நேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வால்பாறை டூரிசம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது வந்துட்டு நம்ம காட்டுறவங்களுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி ஒவ்வொரு பெண்டை காட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா சோலையார் அணை 43 கிலோமீட்டர் போட்டிருக்கு இல்லைங்களா, அங்கேயும் நம்ம வந்து போக போகிறோம். இந்த ஏரியா வந்து காடம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. நம்ம வந்து ஆலியார் டேம்லேருந்து மேலே வரோம் அப்படின்னா வால்பாறை போகிற வழியில் இந்த காடம்பாறை ஏரியா வந்து பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நீர் சக்தி மின்சாரம் வந்து தயாரிக்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதுவுமே வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பார்த்திங்கன்னா இதுதான் அது என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம போகணும். இங்கே தான் ஹார்ன்வில் வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஏர்லி மார்னிங் வந்து அது ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ரிட்டர்ன் வரப்போ இந்த பிளேஸ் வந்து பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வால்பாறை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க. கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 3900 அடிக்கு மேலே உயரத்தில் வந்து இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்துடலாம். பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வால்பாறை ஹில் ஸ்டேஷன் இருக்குது. 40 கொண்ட ஊசி வளைவு இருக்குங்க இந்த மலைத்தொடரில் மட்டும். ஸோ நீங்கள் வால்பாறைக்கு வரணும் அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து 40 கொண்ட ஊசி வளைவுகளை கடந்து தான் வால்பாறைக்கு நம்ம வந்து விசிட் பண்ண முடியும். இன்னொரு வழியாக நம்ம கேரளா சாலக்குடியிலேருந்தும் இந்த வால்பாறைக்கு வந்து விசிட் பண்ணலாங்க. ஸோ இந்த வால்பாறை எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இயற்கை எழில் கொஞ்சம் அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வால்பாறை. இயற்கையோட ஒன்றிணைஞ்சு நம்ம வந்துட்டு அந்த நேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பர்பான பிளேஸுங்க. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வால்பாறைக்கு போகிற பொள்ளாச்சியிலேருந்து அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட்டை தான் கிராஸ் பண்ணி போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு அழகாக அந்த டீ எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸு சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு சரியான ஸ்பாட்டுங்க. அருமையான ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு வண்டி ஒரு வாரமாக போட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே எப்பயுமே கூட்டமாக இருக்கும். அதுவும் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வியூவை பாருங்கள். இந்த வியூ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சன்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப வந்து அமேசிங்காக இருக்கும் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இந்த வீடியோவில் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் வந்து கொடுக்க போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம பார்த்தரலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க. நம்ம வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நம்ம அங்கே ஃபோட்டோ எடுக்கிறப்ப நிறைய வண்டியில் குறுக்க வரும். ஸோ அதை பார்த்து இருந்துக்குங்க. இதுதாங்க அந்த ஃபோட்டோஸ். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டே ட்ரிப். ஒன் டேயில் வந்து வால்பாறையில் என்னென்ன பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நம்ம போக போகிறது வால்பாறை சிட்டிக்கு போகிறக்கு முன்னாடி 7 கிலோமீட்டர்லேயே லெஃப்ட் திரும்புகிற மாதிரி ஒரு கட்டு வரும். இதில் தாங்க நம்ம போக போகிறோம். என்ன இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா கருமலை எஸ்டேட் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பாலாஜி கோயிலுக்கு தான் நம்ம வந்து இப்போ விசிட் பண்ண போகிறோம். இதுதாங்க அந்த கருமலை எஸ்டேட். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபால்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் விசிட் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் தெரியும். இது வந்து கருமலை வேளாங்கண்ணி மாதா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டு விசிட் பண்ண முடியும். இங்கே தாங்க நம்ம வந்துட்டு நம்ம வண்டியை கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே போகிறோம். ஸோ மேலே எங்கே போகிறோம் அப்படின்னா பாலாஜி கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
இந்த வால்பாறையில் நீங்கள் அங்கங்கே சின்ன சின்ன நீரோடைகளையோ சின்ன சின்ன அருவிகளையோ பார்க்கலாங்க. இது எல்லாம் சேர்த்து இந்த வால்பாறையை ரொம்ப அழகாக காட்டுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போகிற வழியில் சில காட்டு விலங்குகளை வந்து இங்கே பார்க்கலாம். பொதுவாக யானைகளை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டெருமைகள் வந்துட்டு அங்கங்கே எஸ்டேட்டில் வந்து சுற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு சிறுத்தையோட அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து நியூஸில் வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் யானைகள் வந்துட்டு வீடுகளையோ ரேஷன் கடைகளையோ வந்து சேதப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதனால் நீங்கள் தனியாக வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாலாஜி திருக்கோயில் வந்து கருமலை எஸ்டேட் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து இருக்குது. நீங்கள் வால்பாறைக்கு வரீங்க அப்படின்னா என்னையை கேட்டால் ஃபஸ்ட்டு பிளேஸாக நீங்கள் வந்துட்டு இந்த கருமலை எஸ்டேட்டில் இருக்கிற பாலாஜி திருக்கோயிலை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங்கில் நம்ம போகிறப்ப அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கே இந்த பாலாஜி திருக்கோயில் இது கருமலை எஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ப்ரைவேட்டாக அந்த எஸ்டேட்டுக்காரங்கனாலேயே கட்டப்பட்டு அவங்கனாலேயே வந்து பராமரிக்கப்பட்டு வருதுங்க. அதாவது இது வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதனால இந்த கோயிலோட பாதுகாப்பை கருதி அவங்க இந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து அனுமதிக்கிறது இல்லை. அதாவது நம்ம இது வரையிலும் போகலாம், இந்த பாயிண்ட் வரையிலும். இதுக்கப்புறம் கோயிலை வந்துட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ நம்மளால் வந்து எடுக்க முடியாது. அதனால நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கோயிலை காட்ட முடியல. அண்ட் அங்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே கோயிலில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை அனுபவிப்பீங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே ஒரு கடையே இருக்குது. அங்கே வந்து நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருமலை எஸ்டேட்லேயே வந்துட்டு அவங்க தயார் பண்ணுற அந்த டீ தூள் அதையும் வந்து நம்ம அங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த பிளேஸ் வந்து அங்கே இருக்குது. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிக்கோங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபோட்டோ வீடியோ வந்து எடுக்க முடியாது இந்த இடத்த. அது வந்து போர்டே வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இன்னொரு சர்ச்சுமே இங்கே வந்துட்டு இந்த கருமலை எஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம பாலாஜி கோயிலேருந்து வர வழியில் தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி டு வால்பாறை மெயின் ரோடு டச் ஆகாமல் அந்த கருமலையிலேருந்தே வால்பாறை போகிற ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து டவுனில் போயிட்டு முடிக்க போகிறோம். அதனால நம்ம இங்கேருந்து டைரெக்டாக வால்பாறையே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரூட் போட்டிருப்பாங்க, நீராறு டேம், சோலார் டேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிருந்தே நம்ம வந்துட்டு நீரார் டேமுக்கு போகலாம். பட் நம்ம டவுனில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு வால்பாறை டவுனுக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே கருமலை எஸ்டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டரில் வந்துட்டு வால்பாறை இருக்குது. ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். அந்த எஸ்டேட்டு, இந்த டவுன் வியூ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், போகிற வழி எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன நீரோடைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு ஆறு இருக்குங்க. ஸோ இந்த பாலம் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி டவுனுக்கு முன்னாடி வந்து பார்ப்பீங்க. அதாவது பாலாஜி கோயிலில் இருந்துட்டு நம்ம வால்பாறை டவுனுக்கு போகிற வழியில் அப்படி தாங்க இந்த பிளேஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அங்கே வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா அருமையான ஒரு ரிவர் வந்து அங்கே இருந்ததுங்க. வந்துட்டு நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பிளேஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம இறங்குறக்கோ இடங்கள் வந்து அங்கங்கே இருக்கோ, இறங்கி நம்மளும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த வியூவை கொஞ்சம் பார்த்து ரசிங்க. நம்ம கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வியூவை வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து வால்பாறை டவுனுங்க. நம்ம டவுனுக்குள்ளே வந்துட்டு என்டர் ஆகிட்டோம். இங்கே தான் நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து அடுத்தடுத்த பிளேஸுக்கு வந்து நம்ம போக போகிறோம். அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் வால்பாறை டூரிஸ்ட் பிளேஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வால்பாறைக்கு வரவங்க இந்த இடத்த வந்துட்டு விசிட் பண்ணாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பிளேஸுங்க, ரொம்பவே அமேசிங்காகவும் இருக்கும். நீங்கள் அங்கே வந்துட்டு கண்டிப்பாக வால்பாறைக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க.
வந்துட்டேங்க அந்த பிளேஸ்க்கு. அப்படியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பிளேஸ். என்னடா பில்டப் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது தாங்க வால்பாறையில் இருக்கிற கூழாங்கல் ஆறு. இது நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய முக்கியமான பிளேஸில் ஒன்றுங்க. ஸோ இந்த இடத்த வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்து போய் பார்த்துருங்க. இது வந்துட்டு இங்கே இருக்கிற ஆற்றுல வந்து நம்ம கண்டிப்பாக குளிக்கலாம், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படி ஒரு அமேசிங்கான பிளேஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட வியூ மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸு. ஸோ இப்படி தான் இருந்தது. அங்கே வந்து ரொம்பவே க்ரௌடடாக இருந்தனால நான் வந்துட்டு ரொம்ப காட்ட முடியல. ஏன்னா நிறைய வந்து பீப்புள் வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு ஃப்ரேமில் வந்துடுறாங்க. அதனால் வந்துட்டு பீப்புள் இல்லாத பக்கமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அதனால் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு இந்த பிளேஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட்டில் தான் வந்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க, குளிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கெல்லாம். இந்த பகுதி வந்துட்டு அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே நிறைய சுழல் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. அதனால இந்த பக்கம் நம்ம போக முடியாது. நான் முன்னாடியே காட்டினேன் இல்லையா, அந்த பகுதியில் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு குளிச்சுட்டு விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸ்க்கு வந்து போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம ஒரு சூப்பர்வான பிளேஸ்க்கு போக போகிறோங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் நீராறு டேம். இது வந்து வால்பாறையில், நம்ம வால்பாறை டவுன்லேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேன் டீயோட எஸ்டேட் வந்து பார்க்க முடியும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட டீ ஃபேக்ட்ரி. இந்த பிளேஸுக்கு நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே போங்க. ரோடு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் வியூ வந்துட்டு ஸ்டன்னிங்காக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வியூலாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், பார்த்து போய்க்கிங்க. நம்ம அப்படியே வந்துட்டேங்க. இதுதான் வந்துட்டு அந்த கீழ் நீராறு டேம். ஸோ நீராறு டேமில் வந்துட்டு நம்மளை அந்த டேமுக்கு மேலே வந்துட்டு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல நடக்கிறதுக்கு. நம்ம வந்துட்டு இங்கேருந்தே வந்துட்டு அந்த வியூவை வந்துட்டு பார்த்து ரசிச்சுக்கலாம். அதனால் வந்துட்டு இதுதான் மேலேயே. ஸோ இதுக்கு ஒரு 3 பாட்டை நம்ம வந்துட்டு போகலாங்க. இது வந்துட்டு மேலே நின்று நம்ம வந்துட்டு வியூ பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இதுதான் அந்த கீழ் நீராறு டேமோட மேலே நம்ம பார்க்கக்கூடிய அந்த வியூ. இந்த வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்கா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வால்பாறை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து வால்பாறையில் வந்து இந்த இடம்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை பற்றி கண்டிப்பாக கமெண்டில் சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் 3 பாட்டாக சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 2வது பார்ட் இந்த டேம் வியூ வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கேயே இருந்து கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயே வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். நம்ம இறங்கி இந்த டேம் ஷட்டர்லேருந்து வர தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் போய் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேம் இருக்குல்ல இல்லைங்களா, அந்த ஷட்டர்களுக்குள்ளே ஒரு டனல் இருக்குங்க. அந்த டனல் வந்துட்டு நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கேட் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த டனல் இருக்குது. அதுவுமே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளை வந்து அலோவ் பண்ணல. அது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்களேன். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருந்தோம். அப்போ வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே எல்லாம் போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அது அஃபிஷியலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்ம கேட்டப்போ வந்துட்டு அஃபிஷியலாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளும் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து ஆனால் உள்ளே அலோவ் பண்ணலை. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்களேன். நம்ம வந்து இங்கேருந்தே வந்து இந்த வியூவை காட்டலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது இல்லையா? இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் நம்ம இந்த தடவை வந்து அது மிஸ் பண்ணிட்டோம். நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் லக்கு தாங்க. உள்ள டேமுக்குள்ளே கட்டின ஒரு டேமுக்குள்ளே வந்துட்டு இந்த டனலுக்குள்ளே போய் பார்க்குறது சூப்பராக இருக்கும், ஒரு அமேசிங்காக இருக்கும். இந்த 3 ஷட்டருமே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த உபரி நீர் வெளியேற்றிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தண்ணி தான் இப்போ வந்துட்டு இங்கேருந்து போயிட்டு இருக்குது. நாங்கள் போனப்போ வந்துட்டு அங்கே மழை இல்லைங்க. அது வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறது, நாங்கள் ரொம்ப லக்கின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வால்பாறையில் மழை வந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு அங்கே சுற்றி பார்க்க முடியாது எதையுமே. பட் நம்ம போன டைமில் வந்து மழை இல்லை. அந்த தண்ணி அப்படி தான் இங்கேருந்து அப்படியே ஆறாக போகுது. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வியூவில் உங்களுக்கு.
இந்த தண்ணி அப்படியே போகிறப்ப கீழே ஒரு ரிவரில் போகுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா அந்த தேர்டு பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே தாங்க வந்துட்டோம். ஸோ இந்த பாலத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வியூ வந்து சூப்பராக இருக்கும். அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இங்கே இந்த ஆற்று வழியாக இப்படியே போகுது. இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த பக்கம் ஒரு அருவி இருந்துச்சுங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த அருவி பார்த்தோம், அதில் போய் விளையாண்டோம். அட்டைக்கடியும் வாங்கணும் நிறைய. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் உள்ளே யாரும் அலோவ் பண்ணுறதில்ல போல். அதனால வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக தண்ணி விழுகிறது தெரியும். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு புதரு செடி எல்லாம் மண்டி இருக்குது. உள்ளே போகிறக்கே வழி இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வரப்போ அது சரி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களும் அந்த அருவியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுதாங்க அந்த டேம்லேருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, தண்ணி கீழே வந்துட்டு இருந்ததில். ஸோ அது இந்த வழியாக தான் வந்து வருது. இதுதான் அந்த வியூ. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம இந்த கூழாங்கல் ரிவர்லேருந்து இந்த கீழ்நீராறு டேமுக்கு வரக்கு முன்னாடி, அதாவது இந்த கீழ்நீராறு டேம் ரைட்டு திரும்புவோம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்கும், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அதில் வந்துட்டு 50 ரூபா வந்துட்டு நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 50 ரூபா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்நீராறு டேம், இதுக்கப்புறம் வந்துட்டு மேல் நீராறு டேம் நம்ம போவோம், அது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது சின்ன கல்லார் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது மூணுக்குமே வந்துட்டு இந்த 50 ரூபா வந்துட்டு என்ட்ரி சார்ஜ் மாதிரி அது வந்துட்டு பே பண்ணிட்டு தான் நம்ம வர முடியும் அங்கே செக் போஸ்ட்லேயே. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேல் நீராறு டேமுக்கு தான் வர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன டேமு தான். அங்கேயே வந்து போட்டிருப்பாங்க சிற்றணை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மேல் நீராறு டேம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் விசிட்டர்ஸோ இல்லை டூரிஸ்ட்டோ வந்து பார்க்குற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு வியூ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மேபி உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு டூரிஸ்ட் வந்து நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வியூ வந்துட்டு மலையை ஒட்டியே இருக்குது இந்த டேம். அதனால் நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்குது, அருமையாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளேஸை வந்துட்டு டூரிஸ்ட்டுக்காக விட்டாங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் இந்த தமிழ்நாடு டூரிசம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே இங்கே கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்குள்ளே போகிற மாதிரி அந்த டனல்லாம் இருக்கும் போல். அந்த டோர் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தாவே. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷியூராக தெரியல. பட் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு நம்ம விசிட் பண்ணலாம். இன்னொரு டைம் வந்துட்டு உள்ளேலாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்தோம் அப்படின்னா இந்த டேம் வந்து மலையை குடஞ்சுங்க. மலைக்கு உள்ளே வந்துட்டு அதுலேருந்து தண்ணி வந்து இந்த டேமுக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இந்த டனலுமே வந்துட்டு இங்கே ரொம்பவே ஃபேமஸுங்க. உள்ளே வந்துட்டு தண்ணி இல்லாதப்போ முன்னாடிலாம் வந்து டூரிஸ்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த இடத்துல தான். ஸோ அங்கே நம்ம கீழே இறங்கி அங்கேருந்து வந்துட்டு நடந்து வருவோம். அந்த மலைக்குள்ளே குடஞ்சி நம்ம சொன்ன டனல் மாதிரி அது வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பண்ணுறதில்ல. லாக்டவுனுக்கு முன்னாடி வந்துட்டு அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இனி வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஷியூராக தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலை தெரியுதுங்களா, அந்த இடத்துல தான் அந்த டனல் இருக்குது. மலையை குடஞ்சு அதுக்குள்ளே வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா சொன்னால் சூப்பராக இருக்கும். நாம் இப்போ வால்பாறையில் அடுத்து பார்க்க போகிற பிளேஸ் என்ன அப்படின்னா சின்ன கல்லார் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் அப்பர் நீரார் டேமுக்கு வந்து போயிருப்போம் இல்லைங்களா. அந்த நீரார் டேமில் இருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துட்டு இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து எண்டு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த பக்கம் எந்த பிளேஸும் இல்லை இந்த ரூட்டில். அதனால் நம்ம வந்துட்டு இங்கே சின்ன கல்லார் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி பாப்கார்ன், மேகி அந்த மாதிரி கடையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கலாம்.
அண்ட் இந்த வழி பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார் ஃபால்ஸுக்கு போகிறது கொஞ்சம் நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நடந்து போகிற நம்ம இதே கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த டயர்டே தெரியாத அளவுக்கு நேச்சர் அவ்வளோ சூப்பராக நம்மளை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடும். பார்த்திங்கன்னா தெரியும், முன்னாடியே வந்துட்டு இப்படி ஒரு ஆறு வந்து ஓடும். அந்த இடத்துல ஆறோ ஓடையோ நமக்கு ஆறுன்னு சொல்லிடுவோம். ஸோ அங்கேயுமே நீங்கள் இறங்கி விளையாடுறீங்க அப்படின்னா விளையாடலாம். பட் மக்களே பார்த்துங்க, அட்டைப்பூச்சி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. அருவி வந்துருச்சு, ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இந்த வழியாக தான் நம்ம இன்னும் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஆகணும். இப்படியே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம். ஸோ ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு தனித்தனியாகவே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது இல்லைங்களா, நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். அதோட எண்டு தான் ஃபால்ஸ். அப்படியே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் வந்துட்டு அந்த வழியில் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸுக்கு நம்ம வந்து வந்துடலாங்க. ஃபால்ஸுக்கு வந்தோடனே நேராக ஃபால்ஸுக்கு போகாமல் கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஒத்தையடி பாதை வந்து போகும். ஸோ அதில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அமேசான பிளேஸ் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொங்கும் பாலம் தான். வந்து ஒரு தொங்கும் பாலம் வந்து வச்சுருக்குறாங்கங்க. இது வந்துட்டு நல்லாவே இருக்குது, டேமேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து நம்ம ஃபால்ஸோட வியூவை வந்துட்டு பார்த்து ரசிக்கலாம். இப்போ தெரியுது பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி. இதுதான் வந்து நம்ம தென்னிந்தியாவோட சிரபுஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த தென்னிந்தியாவிலே வந்து சிரபுஞ்சி மாதிரி அதிகமாக மழை பொழியிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸ் தான். அதாவது சின்ன கல்லார் ஃபால்ஸுன்னு சொல்கிறத விட இந்த சின்ன கல்லார் ரீஜியனில் வந்துட்டு மழை வந்து அதிகமாக பொழியுங்க. ஆனால் நம்ம நல்ல நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிற அன்றைக்கே அங்கே வந்து மழை இல்லை. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வால்பாறை போகிறப்ப பாருங்கள், வால்பாறையோட வெதர் செக் பண்ணிகிட்டே இருங்க. என்னைக்கு வந்துட்டு வால்பாறையில் ரெயின் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டே இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து பிளான் பண்ணிக்கிங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்துட்டு அந்த சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி, சின்ன கல்லார் ஃபால்ஸ். நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். அன்னைக்கு வந்துட்டு குளிக்க அலோவ் பண்ணலை. அங்கே மற்ற டேஸில் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. உங்களுக்கு வந்து இங்கே வந்து மற்ற டேஸில் வந்து குளிக்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அதை வந்து நமக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள், ஒர்த்தான பிளேஸ் தான். இந்த பிளேஸ் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே போயிட்டு அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு அங்கே என்ஜாய் பண்ணதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்கள் பார்வையில் வந்துட்டு இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னாலும் அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பி அடுத்து போக போகிற பிளேஸு சோலையாறு டேம். அது வந்து வால்பாறை டவுனில் இருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம வால்பாறையிலேருந்து இந்த சோலையாறு டேம் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த போட் ஹவுஸ் வந்துட்டு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணாதனால அங்கே வந்து நம்மளால் போய் எதுவும் காட்ட முடியல. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சேர்த்து வந்து பிளான் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த போட் ஹவுஸை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த லேக் ஏரியாவில் பலூன் கேம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் 2 வீலரில் வந்துட்டு இந்த சோலையாறு டேமுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா பெட்ரோல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பங்க் வந்து இந்த 21 கிலோமீட்டர்ஸ்க்கு அப் அண்ட் டவுன் 42 கிலோமீட்டர்ஸ்க்கு இடையில எங்கேயுமே இருக்காது பெட்ரோல் பங்க்கு. ஸோ முன்னாடி வால்பாறை டவுன்லேயே வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் வந்து சேஃப்டி. வால்பாறையில் டீ எஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காஃபி பிளான்டேஷனும் அங்கங்கே பார்க்குறாங்க. காஃபி பிளான்ட்டும் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோலையாறு டேமுக்கு பக்கத்தில் போகிறோம் அப்படின்னாவே பக்கம் இல்லைங்க, ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி வியூ தான் நமக்கு வந்து இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த சோலையாறு டேமுக்கு சேர்ந்த ஒரு இடம் தான், நீர்பிடிப்பு பகுதி தான். சோலையாறு டேமோட நீர்பிடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகும். வியூஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க, நீங்களே பாருங்களேன். நம்ம இந்த வால்பாறை ஒன் டே ட்ரிப்பை எப்படி பிளான் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சியிலேருந்து காலையில் கிளம்பி வால்பாறை வந்து மலையேற ஆரம்பிச்சிட்டோம். வால்பாறைக்கு 7 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டு லெஃப்டில் பாலாஜி கோயிலுக்கு வந்துட்டு டர்ன் திரும்பும். அதை பிடிச்சி நம்ம பாலாஜி கோயிலை போய் பார்த்து அங்கே விசிட் பண்ணிவிட்டு காலையில் அந்த ஆம்பியன்ஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பி அங்கேருந்து நம்ம வந்து நீராறு டேம், சின்ன கல்லார் ஃபால்ஸ் வந்து போக முடியும். பட் நம்ம அங்கே போகாமல் அங்கேருந்து மறுபடியும் 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வால்பாறை டவுனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தான் நம்ம கிளம்பணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு 2-3 கிலோமீட்டரில்
கூழாங்கல் ரிவர் இருக்குது, அதை பார்த்துட்டு கீழ் நீராறு டேம், அதுக்கப்புறம் மேல் நீராறு டேம், சின்ன கலார் ஃபால்ஸ் அப்படி சொல்லி பார்த்துட்டு ரிட்டன் நேராக அங்கேருந்து மறுபடியும் வால்பாறை டவுன் வந்து இப்போ சோலையார் டேம் போயிட்டுருக்கோம். நீங்கள் அப்படி மட்டும் இல்லாமல் இப்படி பிளான் பண்ணலாம். நீங்கள் ஒன்றா அந்த பாலாஜி கோயில் போயிட்டு அங்கேருந்து நேராக கீழ் நீராறு, மேல் நீரார், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன கலர் ஃபால்ஸை பார்த்துட்டு நேராக ரிட்டன் வரப்போ கூழாங்கல் ஆறு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோலையார் டேம் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேராக வந்துட்டு சின்ன கலர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேல் நீரார், கீழ் நீரார் வர வழியிலேயே வந்துட்டு கூழாங்கல் ஆறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சோலையார் டேமுக்கு வரலாம். இல்லை நீங்கள் சோலையார் டேம் ஃபஸ்ட்டு காலையிலேயே போகணும் அப்படின்னா நேராக வால்பாறை டவுன் வந்து சோலையார் டேம் போயிட்டு ரிட்டன் வால்பாறை டவுனுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லா பிளேஸும் வந்து பார்த்துட்டு அந்த டேமு, சின்ன கலர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலாஜி கோயில் போயிட்டு நீங்கள் ரிட்டன் பொள்ளாச்சி இறங்குற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வந்துட்டு எது ஆப்டாக இருக்குமோ, எது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து உங்களோட ஒன் டே ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிக்கிங்க. நீங்களாக இருந்தால் எந்த மாதிரி வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருப்பீங்க, எந்தெந்த பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க, எப்படி வந்து ரூட் பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டேங்க, சோலையார் டேமுக்கு வந்துட்டோம். ஸோ பைக்கை பார்க் பண்ணலாம். அணைகளின் அரசன் என்னது? அணைகளின் அரசன் கு. காமராஜர். ஆமாங்க, உண்மையாகவே வந்துட்டு அணைகளின் அரசர் அவர் தான். தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை டேம் அவர் பீரியடில் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால தான் அங்கே வந்து அணைகளின் அரசர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுதாங்க சோலையார் டேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஷட்டர் இருக்கக்கூடிய ஏரியா, இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுலேயே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்டா இந்த டேம்லாம் வந்து நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் அதுங்க தெரியுது. இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுற டேமில் இதுவும் ஒன்று. அதாவது வந்து நீர் மின்சாரம் வந்து தயாரிக்கிறது அந்த ஏரியாங்கிறனால வந்துட்டு ஷட்டர் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு நமக்கு வந்து ஷட் பண்ணி வச்சுருக்காங்க, பப்ளிக் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஏரியா வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னுமே. அங்கேயே வந்து போனோம் அப்படின்னா ஃபேமிலியோட நல்லா வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் இன்னும் நிறைய வேலை வந்து அங்கே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் போகிறப்ப வந்து அது ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. அண்ட் மேலேருந்து கீழே இறங்கி கீழேருந்து மேலே ஏறதெல்லாம் இது முடியாத காரியம், அவ்வளோ தூரம். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இது கேரளா சாலக்குடிக்கு போகிற வழி. இங்கேருந்து வந்து நம்ம கேரளா சாலக்குடிக்கு வந்து போகலாம். அதுக்கான வழி தான் இந்த ரூட்டு. இங்கே வந்துட்டு பஸ்ஸு வந்து டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது. கேரளாவுக்கு போகிறக்கும் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு பொள்ளாச்சிக்கு வரக்கும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 66 மீட்டர் நீளம் இருக்குங்க. அதாவது இந்த கீழே ஷட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து மேலே வரையில் 66 மீட்டர் நீளம். ஆனால் இந்த டேமோட அந்த நீர்பிடிப்பு பகுதியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8700 சதுர கிலோமீட்டருக்கு வந்துட்டு இருக்குங்க. வந்துட்டு இது ரம்மியமான ஒரு அணை அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் இங்கேருந்து விழுகிற தண்ணி இங்கேருந்து இந்த வழியாக நமக்கு வந்துட்டு வெளியே போகுது, அதுவும் பார்த்துக்குங்க. அண்ட் இதோட நம்ம வால்பாறை ட்ரிப்பு முடிஞ்சுங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம். வர வழியில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தங்க, மேலே மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்கமூஞ்சி வந்து குரங்கு இருந்தது. நம்ம வைல்டு அனிமல் எதுவுமே பார்க்க முடியாததுக்கு கடவுளாக கண்ணில் காமிச்சது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோங்க. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க மக்களே. நீங்கள் இதுவரையில் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.